திருவள்ளூர் அருகே ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் ஆலயத்தில் பூட்டை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களை கொள்ளையர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மணவாள நகர் அடுத்த அரண்வாயல் பகுதியில் உள்ளது ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் ஆலயம். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த கோயில் குலதெய்வ கோயிலாக கருதப்படுவதால் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆலயத்தின் ஸ்தாபகராக 30 வயதான நரேஷ் என்கிற தீபன்ராஜ் என்பவர் இந்த கோயிலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு பணியாளர்கள் எப்பொழுதும் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை வழக்கம் போல் ஆலயத்தின் நடையை திறக்க சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆலய ஸ்தாபகர் நரேஷ் என்கிற தீபன்ராஜுக்கு தகவலறிந்து வந்து பார்த்தபோது ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள ஒரு பெரிய வெள்ளி கிரீடம், திருவாச்சி, கால்பாதம், உடல் கவசம், காமாட்சியம்மன் விளக்கு, விநாயகர் கிரீடம் உள்ளிட்ட வெள்ளி பொருட்களையும் 3 கிராம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாலி பொட்டு, ரொக்கப்பணம் ரூபாய் 25,000 ஆகியவை திருட்டு போனது தெரியவந்தது. மேலும் மர்ம நபர்கள் கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா, NVR மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றையும் எடுத்து சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.